மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் 8 மணி வரை படித்தேன். இது கொஞ்சம் லாங் சென்டென்ஸா இருக்கு. பாருங்க, நான் 8 மணி வரை படிச்சேன். அதுக்கப்புறம் என்ன, பிறகு நான் டிவி பார்த்துட்டு என்ன செய்தேன், இரவு உணவு சாப்பிட்டேன். அதன் பிறகு நான் பாத்திரங்களை கழுவிட்டு தூங்க போனேன். சாப்பிட்ட பாத்திரங்களை எல்லாம் கழுவிட்டு என்ன செய்தேன், தூங்க போனேன். ஓகே, இது கொஞ்சம் லெந்தா இருக்கு. இத நம்ம குட்டி குட்டியா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் 8 மணி வரை படித்தேன். இந்த நிகழ்வை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். அப்போ நான் 8 மணி வரை படித்தேன். பாருங்க, படித்தேன் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச செயல். ஓகே, 8 மணி வரை படித்தேன் அப்படின்னு ஒரு என்னது டைம் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். 8 மணி வரைக்கும் நான் படிச்சேன் அப்படின்னு. அப்ப அந்த படித்தேன் வெர்போட முடியுது, ஒரு செயலோட முடியுது. ஓகே, படித்தேன். படித்து கொண்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அது என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, படித்தேன் படித்தேன் அந்த வெர்போட முடியுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். படிச்சுட்டு இருந்த, படித்து கொண்டு இருந்த இப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன, 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்த, 8 மணி வரைக்கும் படித்து கொண்டு இருந்த, அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்ப இங்க பாருங்க, 8 மணி வரை படித்தேன் அப்படின்னா என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும் போது எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, நான். நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரணும். வெர்ப் எது, படித்தேன். படிக்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, ஸ்டடிட். பாஸ்ட்ல வெர்ப் V2 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, ஐ ஸ்டடிட், நான் படித்தேன். எப்போ, 8 மணி வரை. பாருங்க, அந்த வரை அப்படின்னு இருக்குல்ல, இத பாருங்க, வரை வரைக்கும், 8 மணி வரை, 8 மணி வரைக்கும், நாளை வரைக்கும், அடுத்த வாரம் வரைக்கும் இப்படி சொல்லுவோம்ல. அந்த வரை வரைக்கும் அப்படின்னா till and until அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, till and until இதுக்கு என்ன மீனிங், till and until இந்த ரெண்டுக்குமே வரை வரைக்கும் அப்படின்னு மீனிங். ஓகே, இப்போ நீ பேசும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நீ வரும் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அந்த வரும் வரைக்கும். ஓகே, நீ பேசும் வரை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த வரை வரைக்கும் அப்படின்னா till and until யூஸ் பண்ணுவோம். ஓகே, இல்ல till யூஸ் பண்ணலாம், until யூஸ் பண்ணலாம், பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, இப்ப until அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றது. ஃபார்மல் சிச்சுவேஷனுக்கு நம்ம until யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மலுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா till யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மல்னா என்ன, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, அப்படி தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது நம்ம till யூஸ் பண்ணுவோம். ஆனா மேக்சிமம் என்னன்னா until தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரிட்டனுக்கு எல்லாமே until தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, till விட until பெஸ்ட். அப்போ பாருங்க, 8 மணி வரை, அந்த வரை அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், until. இல்லனா till எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே, அப்போ அந்த 8 மணி வரை அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அப்ப 8 மணி வரை அந்த until, அடுத்து 8 மணி அப்படின்னா 8 o'clock. ஓகே, அப்ப I studied until 8 o'clock. இப்போ நான் 8 மணி வரைக்கும் படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா. 8 மணி வரைக்கும், வரை வரைக்கும் எல்லாத்துக்குமே என்னது, until till போடலாம். அப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருந்த, படித்து கொண்டு இருந்த அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், I was studying. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதுவோம், I was. ஓகே, ஐக்கு அப்புறம் என்ன வரணும், was வரணும், be verb. I was studying. அந்த verb என்னது, verb கூட ing சேர்ப்போம். I was studying என்னது, until 8 o'clock. இந்த until and till இந்த ரெண்டையுமே நம்ம என்னன்னா ப்ரிபோசிஷனாவும் யூஸ் பண்ணுவோம். அதே போல கன்ஜங்ஷன், ஒரு இணைப்பு சொல்லாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டு நிகழ்வையும் இணைக்கக்கூடிய சொல்லாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது இந்த 8 மணி வரை அந்த டைம் காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ரிபோசிஷன்
பண்றோம். 8 மணி வரை, இல்ல நாளை வரை, இல்ல அடுத்த வாரம் வரை, அடுத்த வருஷம் வரை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அது ப்ரிபோசிஷனா நம்ம யூஸ் பண்றது. ஓகே, அப்போ I studied until 8 o'clock அப்படின்னா நான் 8 மணி வரை படித்தேன். அடுத்து பாருங்க, பிறகு பிறகு நான் டிவி பார்த்து கொண்டு என்ன செய்தேன்? இரவு உணவு சாப்பிட்டேன். ஓகே, பிறகு அப்படின்னா then. அடுத்து பிறகு நான் டிவி பார்த்து, அது ஒரு நிகழ்வு. அடுத்து இரவு உணவு சாப்பிட்டேன், அடுத்த நிகழ்வு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நான் டிவி பார்த்து அவ்வளவு எழுதுவோம். அப்ப நான் டிவி பார்த்து அப்படின்னா என்னது? பாஸ்ட்லயே முடிஞ்சது. ஓகே, நான் டிவி பார்த்தேன், அந்த டிவி பார்த்து. அப்ப பாஸ்ட் டென்ஸ் பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன எழுதணும்? வெர்ப் எழுதணும். இல்ல வெர்ப் எது? பார்க்கிறது. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு டிவியை மென்ஷன் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா அங்க வாட்ச் வரும். ஓகே, அதோட பாஸ்ட் டென்ஸ்னா வாட்ச்டு. ஓகே, வாட்ச் பார்க்கிறதுக்கு டிவியை மென்ஷன் பண்ணி பார்க்கிறது வந்துன்னா அது என்னது? வாட்ச். கூட என்ன வரும்? ed, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஐ வாட்ச் டிவி. அடுத்து என்ன செய்யுது? இரவு உணவு சாப்பிட்டேன். அப்ப அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு சொல் என்னது? and கூடவே என்ன பண்ண? இரவு உணவு சாப்பிட்டேன். அப்ப இரவு உணவுக்கு டின்னர் வரும். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட பாஸ்ட் வந்து ate. ஓகே, இல்ல ate-னு எழுதலாம், இல்ல had-னு எழுதலாம். ஓகே, had dinner, இல்ல ate dinner. ஓகே, நம்ம சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat-னு சொல்லுவோம். eat-ஓட பாஸ்ட் தான் ate. அடுத்து இந்த have யூஸ் பண்ணுவோம். சாப்பிடுறதுக்கு நம்ம have-னு சொல்லுவோம். have இல்லனா has, அதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் என்னது? had. had dinner அப்படின்னு சொல்லலாம், இல்ல ate dinner அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நான் என்னது? டிவி பார்த்து இரவு உணவு சாப்பிட்டேன் அப்படின்னா I watched TV and ate dinner, இல்ல had dinner. ஓகே, அடுத்து என்ன செய்து? அதன் பிறகுனா after that. After that என்ன செய்த? நான் பாத்திரங்களை, சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவிட்டு தூங்க போனேன். அப்ப சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவிட்டு அது ஒரு நிகழ்வு. அடுத்து என்ன? தூங்க போனேன், அடுத்த நிகழ்வு. அப்ப நான் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவிட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நான் கழுவிட்டு என்னது? பாஸ்ட். ஓகே, அப்ப நான் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவிட்டு அது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட் நான் ஐ. அடுத்து என்ன வரணும்? கழுவுறது. கழுவுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வாஷ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாஷ்ட். ஓகே, ஐ வாஷ்ட், நான் கழுவுனேன். எத? பாத்திரங்களை. ஓகே, அப்போ the dishes. I washed the dishes அப்படின்னா நான் வந்து பாத்திரங்களை கழுவுனேன். கழுவிட்டு என்ன செய்த? தூங்க போனேன். கழுவிட்டு என்ன செய்த? தூங்க போனேன். அந்த கழுவிட்டு அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய இணைப்பு சொல்லி என்ன? and. கழுவிட்டு அடுத்த நிகழ்வு என்னது? தூங்க போனேன். தூங்க போறதுக்கு தூங்க போனேன். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? went. கோட பாஸ்ட் ஃபார்ம் went. தூங்க போனேன். அப்போ தூங்குறதுக்கு தூங்க. இங்க பாருங்க, அந்த தூங்க, படிக்க, எழுத, ஓட, சாட, அந்த உச்சரிப்புகள் எல்லாம், சமைக்க, இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, சாப்பிட, இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த சாப்பிட, எழுத, படிக்க, தூங்க, அந்த உச்சரிப்புகள் எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டு யூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிட்டிவ். அப்போ டு போட்டு அந்த verb தூங்க அப்படின்னா sleep, அத அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ I studied until 8 o'clock. Then I watched TV and ate dinner. After that, I washed the dishes and went to sleep. நான் 8 மணி வரைக்கும் படித்தேன். பிறகு நான் வந்து டிவி பார்த்துட்டு என்ன செய்தேன்? இரவு உணவு சாப்பிட்டேன். அதன் பிறகு நான் பாத்திரங்களை கழுவிட்டு என்ன தூங்க போனேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நானும் என் ஃப்ரெண்டும் மிட் நைட் வரை பேசிட்டு இருந்தோம். நம்ம சொல்லுவோம்ல, நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். மிட் நைட். ஓகே, மிட் நைட் என்ன? நள்ளிரவு.
அந்த நள்ளிரவு வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோம், பேசிக்கொண்டிருந்தோம். ஓகே, பேசிட்டு இருந்தோம், அந்த பேசிட்டு இருந்தோம் இல்ல பேசிக்கொண்டிருந்தோம் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்போ பேசிட்டு இருந்தோம், பேசிக்கொண்டிருந்தோம் அப்படின்னாலே என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்திருக்கு. பேசிட்டு இருந்தோம். பேசினோம் அப்படின்னா, இப்போ பேசினோம் பேசினோம் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பேசினோம் அந்த வெர்போடே முடியுது அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பேசிட்டு இருந்தோம் இல்ல பேசிக்கொண்டிருந்தோம் அப்படின்னா அது என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல அந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. இது என்ன? பேசிட்டு இருந்தோம், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. ஆனா என்ன? கண்டினியூஸா அந்த செயல் நடந்துட்டு இருந்திருக்கு. அது சொல்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது இது நம்ம பேசினோம் அப்படின்னு சொன்னா அது என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அப்போ இல்ல என்ன? பேசிட்டு இருந்தோம், பேசிக்கொண்டிருந்தோம் அந்த இதுல வருது. அப்ப இது என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம எழுத போறோம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இல்ல பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டும். ஓகே, நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட யாரையாவது நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். அப்ப என் ஃப்ரெண்டு அப்படின்னா மை ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்ட். அடுத்ததான் யாரு? நான். மை ஃப்ரெண்ட் and போட்டுட்டு ஐ, நான், நானும் அப்படின்னா ஐ. ஓகே, நீங்க வந்து தமிழ் எழுதும் போது நானும் என் ஃப்ரெண்டும் அப்படின்னு தன்னை வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவீங்க. ஆனா இங்கிலீஷ்ல எழுதும் போது நீங்க வந்து தன் கூட யாரு நீங்க மென்ஷன் பண்றீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அவங்களை எல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து நம்மள வந்து சொல்லணும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? மை ஃப்ரெண்ட், நானும் என் ஃப்ரெண்டும் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. ஐனா யாரு குறிக்கிறது? தன்னை குறிக்கிறது. ஓகே, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி. இது நம்ம சப்ஜெக்டா எடுத்தாச்சு. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ இது வந்து சப்ஜெக்டா எடுத்துப்போம். அடுத்து என்ன வரணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி என்னது? பி வெர்ப். வாஸ் இல்லனா வேர் வெர்ப். ஓகே, இல்ல வாஸ் வருமா வேர் வருமா? ஐ வந்திருக்கு அதனால இல்ல வாஸ் வரும் அப்படி கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, ஓகே, ஒன்றிற்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இங்க என்ன வரும்? வேர் வரும். வேர், வாஸ் வராது. வேர், ஏன்னா மை ஃப்ரெண்டும் நானும் ரெண்டு பேரும் இங்க மென்ஷன் பண்ணிருப்போம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை மென்ஷன் பண்றதுனால இங்க என்ன வரும்? வேர் வரும். அடுத்து என்ன? வெர்ப். வெர்ப் என்ன? இங்க பேசிட்டு இருந்தோம். இந்த செயல் தானே நடக்குது. அப்போ பேசிட்டு இருந்தோம். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். டாக் கூட என்ன வரணும்? ஐஎன்ஜி. வெர்ப் கூட ஐஎன்ஜி வரும். ஓகே, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ were talking. நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தோம். எப்போ? மிட் நைட் வரை. அப்ப அந்த மிட் நைட் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன? until இல்லனா till யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, until இல்லனா என்ன? till. till என்ன? midnight. ஓகே, அப்போ my friend and I were talking until midnight. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்து மண்டே வரைக்கும் ஃப்ரீயா இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்போ ஃப்ரீயா இருப்ப? நான் வந்து மண்டே வரைக்கும் ஃப்ரீயா தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா? நான் மண்டே வரைக்கும் ஃப்ரீயா தாண்டா இருப்பேன் அப்படின்னு. அப்ப நான் மண்டே வரைக்கும் ஃப்ரீயா இருப்பேன். இங்க பாருங்க, ஃப்ரீயா இருப்பேன். இது என்னது? இருப்பேன். பாஸ்ட் நம்ம என்ன? ஃபியூச்சரை மென்ஷன் பண்ணி பேசுறோம். நான் ஃப்ரீயா இருப்பேன். மண்டே வரைக்கும் நான் ஃப்ரீயா இருப்பேன். ஓகே, அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். நான் இருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட், இருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட், இருப்பேன் அப்படின்னா அது ஃபியூச்சர். ஓகே, அப்ப இது ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். அடுத்து பாருங்க, நான் ஃப்ரீயா இருப்பேன். தன்னோட நிலையை சொல்றேன். ஓகே, இதுல எந்த மெயின் வெர்புமே வரல. நான் மண்டே வரைக்கும் ஃப்ரீயா இருப்பேன்னு தன்னோட நிலையை சொல்லும் போது அங்க மெயின் வெர்பா என்ன யூஸ் பண்ணுவோம்? பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். நான், நான்னா ஐ. அடுத்து என்ன? பி வெர்ப்
verb வரணும். மெயின் வெர்பா என்ன யூஸ் பண்ணுவோம்? be verb. be verb என்ன இதுல? இருப்பேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணுது. அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணா இங்க be verb என்ன? will be. ஓகே, will மட்டும் போடக்கூடாது. will மட்டும் போட்டீங்கன்னா இங்க மெயின் verb வரும். ஓகே, மெயின் verb வரல அப்படின்னா will be. அதுதான் என்னது? be verb. auxiliary verb ன்னு சொல்லுவோம். ஓகே, will be. அடுத்து என்ன? free. அடுத்து மண்டே வரைக்கும். அந்த மண்டே வரைக்கும் until இல்லைன்னா நம்ம till யூஸ் பண்ணுவோம். ஓகே, until until. அடுத்து மண்டே. அப்ப I will be free until Monday அப்படின்னா நான் மண்டே வரைக்கும் ஃப்ரீயா இருப்பேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் 7 மணி வரை பஸ் ஸ்டாப்ல உனக்காக காத்துட்டு இருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் 7 மணி வரைக்கும் உனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருந்தேன், ஆனா உன்னை காணல அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? நான் 7 மணி வரை இல்ல 7 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் 7 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாப்ல உனக்காக காத்துட்டு இருந்தேன் இல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ காத்து கொண்டிருந்தேன் இல்ல காத்துட்டு இருந்தேன் இல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்த, காத்துட்டு இருந்த, காத்து கொண்டிருந்த, இது எல்லாமே என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பாஸ்ட்ல என்னது? கண்டினியூஸா நடந்துட்டு இருந்தது. காத்து கொண்டிருந்தேன். ஓகே, அந்த கொண்டிருந்தேன் காத்துட்டு இருந்த. ஓகே, காத்துட்டு இருந்த, காத்து கொண்டிருந்த, வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இது எல்லாமே என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வெயிட் பண்ண அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வெயிட் பண்ணுன. ஆனா வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நான். நான்னா ஐ. அடுத்து என்ன எழுதணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி be verb வரும். இல்ல be verb என்ன வரும்? பாஸ்ட் படி was இல்லனா were வரும். அப்ப I வந்தா என்ன வரும்? was வரும். ஓகே, I was. அடுத்து என்னது? மெயின் verb. இல்ல மெயின் verb எது? காத்துட்டு இருக்குது. காத்துட்டு இருக்க செயல் தான் நடந்திருக்கு. அப்போ காத்துட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வெயிட் பண்றது. வெயிட் கூட என்ன வரும்? ing. அப்போ வெயிட்டிங். அடுத்து யாருக்காக? உனக்காக. அப்ப அந்த காக அப்படின்னா for. உனக்கு, உன்னை மென்ஷன் பண்ணும்போது you. அப்ப for you அப்படின்னா உனக்காக. ஓகே, அடுத்து என்ன? எங்க? பஸ் ஸ்டாப்பில். ஓகே, பஸ் ஸ்டாப்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது the bus stop, பார்க், காலேஜ், அடுத்து ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது at யூஸ் பண்ணுவோம். at the bus stop. at the bus stop. அடுத்து எத்தனை மணி வரை? 7 மணி வரைக்கும். அந்த 7 மணி வரை அப்படின்னா அந்த வரை அதுக்கு என்ன? அன்றிலும் போடலாம், என்னது? டில்லும் போடலாம். அன்றில் இல்லைன்னா டில். ஓகே, இந்த ரெண்டுல எது வேணாலும் போடலாம். அடுத்து என்ன? 7 மணி. அப்ப 7 o'clock. ஓகே, I was waiting for you at the bus stop until 7 o'clock. நெக்ஸ்ட் பாருங்க, நீ வரும் வரை என்னால் காத்திருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ வரும் வரைக்கும் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான். அப்போ இல்ல பாருங்க, நீ வருவது வரைக்கும். நீ வருவது அடுத்த நிகழ்வு என்ன? என்னால் வெயிட் பண்ண முடியாது. அடுத்த நிகழ்வு இல்ல 2 நிகழ்வு இருக்கு. அந்த 2 நிகழ்வையும் இணைக்கக்கூடிய அந்த கன்ஜங்ஷன் வேர்ட் தான் என்னது? இணைப்பு சொல் தான் வரை, வரைக்கும். ஓகே, until அல்லது till. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரிபோசிஷனா பார்த்தோம். அந்த டைம் காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றப்போ 7 மணி வரை, நாளை வரைக்கும், இல்ல அடுத்த மாசம் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ப்ரிபோசிஷனா யூஸ் பண்ணுவோம். இது பாருங்க 2 நிகழ்வை இணைக்க கூடியதா வருது. அப்ப இது என்ன? இணைப்பு சொல், கன்ஜங்ஷனா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த until அல்லது till. அப்போ நீ வருவது அது வரைக்கும் ஒரு நிகழ்வு, அடுத்து என்ன? வெயிட் பண்ண முடியாது அடுத்த நிகழ்வு. அந்த 2 இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு சொல் என்ன? வரை. நீ வரும் வரைக்கும் இல்ல நீ வரும் வரை என்னால் காத்திருக்க முடியாது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்
முடியாதுன்னா என்னது? என்னால். சப்ஜெக்ட் என்ன? ஐ. அடுத்து என்ன? காத்திருக்க முடியாது. ஒரு செயலை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது can't. can அப்படின்னா என்னால முடியும். I can. என்னால் முடியும். என்னால் முடியாது அப்படின்னா I can't. ஓகே. எதுக்கு முடியாது? காத்திருக்க, வெயிட் பண்ண முடியாது. அப்போ வெயிட் பண்றதுக்கு வெயிட். ஓகே. I can't wait. இந்த காத்திருக்க இதுல வந்து அந்த காத்திருக்க, எழுத, படிக்க இந்த உச்சரிப்புகள்லாம் நம்ம என்ன சேர்ப்போம்னு சொன்னோம்? இன்ஃபினிட்டிவ் சேர்க்கணும். ஆனா இங்க பாருங்க, இந்த கேன், ஷுட், வுட், மஸ்ட் இந்த மாடல் வெர்ப்ஸ்க்கு அடுத்து வர வெர்ப் கூட நம்ம எதுவுமே சேர்க்க கூடாது. வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐ கேன், இந்த கேன், குட், வுட், மஸ்ட், ஷுட் இப்படி இந்த மாடல் வெர்ப்ஸ் இருக்குல்ல, இந்த மாடல் வெர்ப்ஸ்க்கு அடுத்து வர வெர்ப் எப்பவுமே V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே. இத வந்து நம்ம நெகட்டிவா பேசினா கூட அடுத்து வர வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுல வந்து இன்ஃபினிட்டி, அந்த காத்திருக்க, அந்த உச்சரிப்புக்கெல்லாம் டு போடக்கூடாது. ஓகே. இந்த இன்ஃபினிட்டியா சேர்க்க கூடாது. இது வந்து வெர்ப் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப I can't wait அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது. எதுக்கு? நீ வரும் வரைக்கும். அப்ப அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய சொல் என்ன? வரை. அதுக்கு until இல்லைன்னா till. ஓகே. அடுத்து நீ வரும் வரைக்கும். அப்போ you come. ஓகே. I can't wait until you come அப்படின்னா நீ வரும் வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ என்னிடம் பேசும் வரை நான் சாப்பிட மாட்டேன். நீ என்கிட்ட பேசும் வரைக்கும். அப்போ நீ என்னிடம் பேசுவது அது ஒரு நிகழ்வு. அடுத்த நிகழ்வு என்ன? நான் சாப்பிட மாட்டேன் அடுத்த நிகழ்வு. அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய இணைப்பு சொல் தான் என்னது? வரைக்கும். நீ என்னிடம் பேசுவது வரைக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஓகே. நீ என்னிடம் பேசுவது ஒரு நிகழ்வு, நான் சாப்பிட மாட்டேன். அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடியதான் வரைக்கும். அப்ப இது வந்து இணைப்பு சொல்லா நம்ம யூஸ் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? நான் சாப்பிட மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அது எப்படி எழுதுறது? ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன், எனக்கு செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றப்போ நம்ம won't யூஸ் பண்ணுவோம். ஓகே. won't. அப்போ நான் செய்ய மாட்டேன், அந்த மாட்டேன் அப்படின்னா won't வரும். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் நான் ஐ. அடுத்து என்ன வரும்? மாட்டேன், won't. I won't. நான் மாட்டேன். எதுக்கு? சாப்பிட மாட்டேன். சாப்பிடக்கு eat. ஓகே. I won't eat. நான் சாப்பிட மாட்டேன். எப்போ வரைக்கும்? நீ என்னிடம் பேசும் வரை. அந்த வரை ரெண்டையும் இணைக்கக்கூடிய சொல் அடுத்து எழுதணும். வரைனா until. அடுத்து நீ என்னிடம் பேசும் வரை. நீ சப்ஜெக்ட் என்ன? நீ. அடுத்து வெர்ப் என்ன? பேசுவது. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அடுத்து என்ன? என்னிடம். என்னிடம்னா to me. ஓகே. அந்த பேசுறத மென்ஷன் பண்றப்போ அது யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன? I won't eat until you talk to me அப்படின்னா நீ என்னிடம் பேசும் வரைக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, நீ வரும் வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ வரும் வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், நீ வந்த அப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நீ வரும் வரை நான் தூங்க மாட்டேன். இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.